நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து மீனுக்கு வந்து நம்ம லெமன் சாரம், உப்பு, மஞ்சத்தூள் இது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் கூட நல்லா மெல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அது ஊறுறதுக்கோசரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போடுறோம். மீன் குழம்புக்காக இதை மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் நம்ம என்னென்ன திங்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, தேங்காய், தக்காளி, வெங்காயம் இது 4 அரைச்சி மழை வச்சுக்கிறேன். இது வந்து ஃபிஷ் கறிக்கு மசாலா. பற்ற வச்சுக்கிறேன். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம அதில் கொஞ்சம் கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை பொரியும். கடுகு பொரிஞ்சு வருது. கடுகு பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த நம்ம சிக்கனுக்கு பலவுக்கெல்லாம் போடுறோம் இல்லை, அந்த இலை வந்து ஒரே சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்னதாக ஒரு இலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் நம்ம ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலா ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம கலக்கி விடணும். அதெல்லாம் மிக்சிங் ஆக இருக்கும். அது மிக்சிங் ஆகும்போது நம்ம கொஞ்சம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இது நல்லா கொதி வரும்போது இது ஒரு கொதி வர தொடங்கிடுச்சு. இது ஒரு கொதி வர தொடங்கும் போது ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு ஸ்பூனு ஃபிஷ் கறி மசாலா, ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிற மிளகாத்தூள். ஃபிஷ் கறி கொஞ்சம் காரமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதி வரது நல்லா. கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொச்சி எண்ணெய் கொஞ்சம் மேலே வரணும். வந்துச்சு. எண்ணெய் கொஞ்சம் மேலே காமிக்குது. அது காமிச்சோன்னு நம்மளுக்கு அந்த தேவையான கொஞ்சம் தண்ணி வச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவையாக இருக்குதோ அவ்வளோமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிடணும். நம்ம தேவையான தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வரும்போது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். கொதி வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுன்னு இந்த ஃபிஷ் கறிக்கு வந்து லெமன் ஃபிஷ் கறி எல்லாரும் புளி போட்டு தான் செய்வாங்க. ஆனால் இது நான் வேறு லெமன் தான் லாஸ்ட்டு நம்ம ஊற்ற போகிறோம். இது லெமன் ஃபிஷ் கறி மசாலா கிரேவி. நல்லா கொச்சிச்சு மசாலா. கொச்சி கிரேவி வரும்போது நம்ம இந்த ஃபிஷ்ஷில் இதில் போட்டுடலாம். ஒன்று இதில் போட்டுடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணி போடுறவங்க போடலாம். ஃபிஷ் அப்படியே நம்ம மசாலாவில் ஊற வச்சு போடுறவங்களும் போட்டுடலாம். இது 2 போட்டாலும் அதுக்கு டேஸ்ட் வரும். இது கொஞ்சம் இப்போ நல்லா கொதிச்சு ஃபிஷ் வந்து மேலே எண்ணெயில் கிரேவி வந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கணும். அந்த கஸ்பு இல்லை எந்த தன்மை இருந்தாலும் இந்த சக்கரை நம்மளுக்கு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் லெமன் ஃபிஷ் கறின்றதால 2 லெமன் புளிஞ்சு நல்லா வச்சுருக்கேன். அது லாஸ்ட் வந்து கொச்சி கிரேவி ஆகும்போது இந்த லெமன் கிரேவி இது சாரை ஊற்றி எடுத்துடும். லாஸ்ட் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி அது மேலே நம்ம தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து ரைஸுக்கு நம்ம ரைஸ் கூட சாப்பிட்டா லெமன் ஃபிஷ் கறி ரைஸ்க்கு இது நல்லா செட் ஆகும். இது பேர் வந்து லெமன் ஃபிஷ் கறி. எல்லாரும் புளி போட்டு செய்வாங்க ஃபிஷ்ஷுக்கு. இது நான் வேறு லெமன் சார் வச்சு நான் ஃபிஷ் கறி பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் இதுக்கு ஓகே கொடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த மசாலா ஏறிட்டு ரைஸ் கூட நல்ல ரெசிபி வரும்.